வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ONGC ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி. இதோட PE 8.0, செக்டார் PE 17.66, ROE 14.6%. 10th ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த அந்த ஸ்டாக்கு 232 சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நேற்று 247.99ங்கிற விலையிலேருந்து 262.75ங்கிற விலை வரைக்கும் ஏறி சுமார் கிட்டத்தட்ட 6% ஏறி பின்னாடி மறுபடியும் இறங்கி 258.89 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. இது 249ங்கிற ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணினாலும் கூட 264 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லைனையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் நல்லது. அப்படி அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது மேலே ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே இதுக்கு 283 அப்படிங்கிற இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 295 அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 322 அப்படிங்கிற இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் என்டர்பிரைசஸ். இதோட PE 9.33, செக்டார் PE 17.66, ROE 13.11%. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் கீழே இறங்கி 421 அப்படிங்கிற ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்து ஏறிட்டுருக்கு. நேற்று 466 இருந்து 491 ரூபா 55 வரைக்கும் விலை ஏறி, அதாவது கிட்டத்தட்ட 4.5% விலை ஏறிட்டு பின்னாடி 481.10 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. நேற்றுக்கு முதல் நாள் 445 இதோட ட்ரெண்ட் லைனை இது பிரேக் அவுட் பண்ணாலும் கூட நேற்று தான் இது 474 இதோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு 528 ஒரு ரெசிஸ்டன்ஸும் 592 ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைட்ஸ். இது ஒரு மல்டி டிசிப்ளினரி என்ஜினியரிங் கம்பெனி. இதோட PE 35.63, செக்டார் PE 32.36, ROE 17.45%. 24 செப்டம்பர்லேருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு 267 அப்படிங்கிற ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்து ஏற்கனவே ஏறிட்டுருக்கு. ஏற்கனவே 298 அப்படிங்கிற ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாலும் கூட 310 இதோட ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. அதனால் அதையும் அது பிரேக் அவுட் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 303லேருந்து 310 வரைக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மாதிரி இருக்குது. குறிப்பிட்ட அந்த ப்ரைஸ்களை வந்துட்டு அது மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அந்த ஜோனோட ஹையஸ்ட் ப்ரைஸான 310 பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணுச்சுன்னா இந்த ஸ்டாக் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டாக் மேலே ஏறினாலும் 325 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 353லேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எப்போ என்ன ஸ்டாக் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் உங்களோட சொந்த ஆய்வுக்கு பின்னாடி நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்குறது தான் நல்லது. இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.